ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோபோ சங்கர் பேசுகிறேன். முதல்ல உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும், குறிப்பாக நம்ம விஜய் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் விஜய் டிவி ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த முதல் வணக்கம். முதல் வணக்கத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. என்னை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே இப்போ எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். பட் நான் என் லைஃப்பில் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு சாங்காகவே சொல்லலாம். டைமு காக்கிலோ, பிரெயின் காக்கிலோ, டேலண்ட் காக்கிலோ, எல்லாத்தையும் சேர்த்து கட்டினா பெரிய பொட்டணும். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் சரிகமே பதனிசே மாற்றி யோசே. எஸ், எல்லாத்தையுமே லைஃப்பில் மாற்றி யோசிக்கிறேன். மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். மக்களுக்கு எது பிடிக்கும், அப்கமிங்கில் என்ன பிடிக்கும், இன்றைக்குள்ள அப்டேட்டில் என்ன பிடிக்கும்னு நிறைய விஷயங்களை மாற்றி யோசிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட 32 வருடங்களாக இந்த மேடை அனுபவம், தொலைக்காட்சி அனுபவம், சினிமாவில் 25 வருஷம் ஆச்சு. இத்தனை அனுபவம் இருக்குன்னா அது காரணம் இந்த மாற்றி யோசி தான். ஸோ அதற்காக மீண்டும் ஒரு முறை விஜய் டிவிக்கும் முதல் வணக்கத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சங்கர் ரோபோ சங்கராக மாறின அந்த ஜேர்னியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாதாரண சங்கராக தான் இருந்தேன். நான் படித்தது மதுரை சேதுபதி ஹையர் செகண்டரி ஸ்கூலு. படித்த தொழிலை விட பிடிச்ச தொழில் பண்ணால் லைஃப்பில் பெரிய ஆளாகலாம். அதனால் நான் பிடிச்ச தொழிலை பண்ணேன். அப்போவே மற்ற எல்லாரையும் மாதிரியும் நான் நிறைய இமிட்டேட் பண்ணுவேன். எங்கள் ப்ரொஃபஸர் மாதிரி இமிட்டேட் பண்ணுவேன், பசங்க மாதிரி இமிட்டேட் பண்ணுவேன். 30 வருஷத்துக்கு முன்னாடியே பழைய ரஜினி, பழைய கமல் டான்ஸ்லாம் அப்போவே ஆடி கைத்தட்டல் வாங்கினவன். ஸோ அதனால் நான் ஒரு என்டர்டெய்னிங் எனக்கு ரோபோ வந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கலகலன்னு ஆயிரும் அப்படின்னு எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் பேசிக்கலி பாடி பில்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். நான் மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மிஸ்டர் இந்தியா வரையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி, குருநானக் தேவ் யூனிவர்சிட்டியில் பஞ்சாப் அம்ரிஸ்டர் வரையும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ இந்த ஃபிசிக்கை இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வளர வளர ஃபிசிக்கை 3 மாதத்தில் ரெடி பண்ணுறாங்க, கிராம்பாய் நின்றுறாங்க. பட் நாங்கள் அப்போல்லாம் இயற்கை சார்ந்த உணவு, அதன் மூலியமாக இப்போ உள்ள டெக்னாலஜி உள்ள வெயிட் ட்ரைனிங்லாம் கிடையாது. மம்பட்டி எடுத்து வாக்கியா வரப்பை வெட்டி, அப்புறம் கீழே கிடக்கிற கல், இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் தூக்கி ஷோல்டரில் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. அதிலே ஒரு 50 ஸ்குவாடு போடுவோம். கோமணத்தை கட்டிக்கிட்டு சிலம்பம் சுற்றுறது. இப்படி தான் நாங்கள் தேகப்பயிற்சின்னா அதுதான் உண்மையான தேகப்பயிற்சியே. அதனால தான் இந்த பாடி யமனுக்கே சமன் கொடுத்துட்டு போகிற கேரக்டராக மாறிடுச்சு இந்த பாடி. ஸோ இப்படி இருந்த உடம்பை ஏன் நம்ம வித்தியாசமாக ரோபோன்றது மெட்டாலிக்னா ரோபோ ஸ்ட்ரோக் தானே பண்ணுறாங்க, நம்ம ஏன் இதை ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விக்ரம் படம் வந்தப்போ அந்த விக்ரம் படத்தில் வரக்கூடிய அந்த ஹைலைட்டான மியூசிக்கு, ஏஞ்சோடி மஞ்சக்குருவியில் எண்டில் ஒரு மியூசிக் வரும், அதை வச்சு அதுக்கு முன்னாடி மற்ற மியூசிக்லாம் சேர்த்து எண்டில் என்னுடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸும் தனியாக டான்ஸ் ஆடும். பைசிப்ஸு, ட்ரைசிப்ஸு, ஆர்ம்ஸு, பேக்கு, ஜெஸ்ட்டு, அப்டமு, இப்படி எல்லாமே தனித்தனியாக டான்ஸ் பண்ணி காட்டுவேன். அது மிகப்பெரிய வரவேற்பு. அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சி யாரை புக் பண்ணாலுமே ரோபோ சங்கர் தயவுசெய்து எங்களுக்கு வேணும் ரோபோ டான்ஸுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ரோபோ டான்ஸ். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன் எங்கே கிடச்சிது? நம்ம கலக்கப்போவது யார் தான் செம்மையாக பண்ணுறான்னு எல்லா நிகழ்ச்சியிலையும் அப்புறம் கூப்பிடும்போது ரோபோ டான்ஸை மட்டும் பண்ணிட்டு வர்றீங்களேன்ட்டு, இந்த விஜய் டிவியில் பண்ணுறீங்களேங்க, அப்படி எங்களுக்கு ஒரு காமன் நேரம் மிமிக்ரி ஷோ பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அப்படி மிமிக்ரி ஆரம்பித்து அது பீக்கில் போயிட்டு அப்படியே ரோபோ டான்ஸ். ஏன்னா ரோபோ அப்போயே பண்ணி ஒரு தடவை ஜாயின்டிஸில் படுத்த படுக்கை ஆகிட்டேன். ஏன்னா டெய்லி கிட்டத்தட்ட அந்த பெயிண்ட் அப்ளை பண்ணால் 4 மணிக்கு அப்ளை பண்ணுவேன் மெட்டாலிக் பெயிண்ட்டை. மேலே ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுவிட்டு பைக் எடுத்தேன்னா, அதுக்கு முன்னாடி ஆட்டோ, அப்புறம் பைக் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி சைக்கிளில் மிதிச்சுட்டு போனால் ஊரே பார்க்கும், யாராமே மெட்டாலிக் பெயிண்ட்டை போட்டானே, இல்லைண்ணே கோயில் துள்ளானே, நான் டான்ஸர்னே பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு போவேன். போலீஸ் யாராவது நிப்பாட்டினாங்கன்னா அப்படி போய் நான் ரிட்டன் நைட்டு வீட்டுக்கு வர 4 மணி ஆகும். நான் படுக்க காலையில் அப்படி 4:30 மணிக்கு கண்ணை மூடுன்னா அப்படி சொர்க்கமாக தூங்குவேன். ஸோ ஆரம்பம் விஜய் டிவியில் ஆரம்பித்தது தான். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இருக்க ஒரு பெரிய மோட்டிவேஷன்னா அது என்னது? மோட்டிவேஷன்னா விடாமுயற்சி தான். எப்போவுமே லைஃப்பில் தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட
நம்ம எந்த வேலையை பண்ணுறோமோ அதை லவ் பண்ணி தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்ற மாதிரி நம்ம தொழில் மைக்கு மேடை இப்படி எல்லாமே இதுதான் நமக்கு. ஸோ இதனால் இதுதான் நமக்கு லைஃப்னு ஆயிடுச்சுன்னா அதில் எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு போராட முடியும். மற்றவங்கள விட எனக்கு ஒரு 3 பக்கம் இருந்துச்சு. எப்படின்னா சினிமாவில் திடீர்னு ஒரு 48 நாள் 28 கிராஃப்ட்டை சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணப்போ டிவியில் நான் ஒர்க் பண்ணேன், அதில் ஆங்கராக ஒர்க் பண்ணேன், ஜட்ஜாக உட்காந்தேன். அதுக்கு இடையில் ஸ்டேஜ் இருக்குது, மேடையில் பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், ஆங்கர் பண்ணுவேன், ட்ரம்ஸ் வாசிப்பேன். எந்த வேலை கிடைச்சாலும் நான் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டேன், எல்லாமே பார்த்து கற்றுக்கிறது தான். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ண அந்த நபர் யார்? என் லைஃப்பில் மிகப்பெரிய சப்போர்ட்னால் அது வந்து ஒய்ஃபு தான். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு வரையும் நான் பண்ணுற சேஷ்டைகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு 24 வருஷம் ஆச்சு. மகளுக்கு கல்யாணமும் பண்ணியாச்சு. இன்னும் 6 மாதத்தில் தாத்தாவும் ஆக போகிறேன். அதனால் அவள் தான் எனக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட். நான் துவண்டு கிடந்த நேரம், படுத்து கிடந்த நேரம், சாவை பார்த்த நேரம், எல்லா டயத்துலையும் கூடவே இருந்து என்னை தேத்தி கொண்டாந்து இண்டியன் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ரோபோ இஸ் பேக்குன்னு என்னை கொண்டு வந்தது மை ஒய்ஃப் தான். உங்களுக்கு நடிகனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா இல்லை காமெடியனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா? காமெடியனாக இருக்கிறதாங்க பெஸ்ட்டு. ஏன்னா காமெடியன்னா நிறைய க்ரியேட்டிவாக அப்டேட்டில் யோசிச்சுட்டே இருக்கலாம். ஹீரோயிசம் ஈஸி, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உள்ள என்ட்ரி ஆனவுடனே அப்படி திரும்பினா 4 பைக்கு பறக்குது, 4 சுமோ பறக்குதுன்னு அது ஹீரோயிசம் தான். பட் காமெடிங்கிறது லைஃப் லாங் சஸ்டெயின் பண்ணலாம். நான் ஒரு நாகேசையா, தங்கவேலு, தேங்காய் சீனிவாசன், பாலையா இவங்கள மாதிரி சஸ்டெயின் பண்ணலாம். ஸோ காமெடின்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது மக்கள் மனசில் எப்போவுமே குழந்தைங்கள வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். குழந்தைங்களையும் லேடிஸையும் கவர் பண்ணிட்டாலே போதும், அது பாட்டுக்கு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் லைஃப்லேயே நீங்கள் வாங்கின மிகப்பெரிய அவார்ட்னா அது என்னது? அது 1 2 நிறையா இருக்குது. பட் என் லைஃப்பில் மெமரபிள் அவார்டுனா மறைந்த ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் கையால் பொற்கரங்களால் கலைமாமணி அவார்டு வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிஎம் ஸ்டாலின் ஐயாட்ட அப்போவே கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த மினிஸ்டர்ஸு உட்கார வச்சு ஷோ பண்ணி, அப்போ நான் ஷோ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு ரோபோ என் பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லி பொன்னாடை போற்றி என்னை கௌரவிச்சது. அதுக்கப்புறம் டாக்டரேட் வாங்கினது நிறையா இருக்குது. அதனால தான் அந்த கலைமாமணி அவார்டு இன்னமும் அப்படியே நெஞ்சிலே போட்டிருப்பேன். 2008 வாங்கினது. அதுக்கப்புறம் இது தனுஷ் சார் போட்டது மாரிக்கு அப்படி இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு அவார்டு மேலே சொல்கிறேன், மேலே வாங்க. நான் வாங்கின அவார்டெல்லாம் நிறைய அவார்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கறதெல்லாம் சாம்பிள் தான். இது போக 3 பெட்டி இன்னும் தனியாக இருக்குது, அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த மாதிரி நிறைய அவார்டு இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட் அவார்டுன்னா என் லைஃப்பில் இன்றைக்கு வரை நான் எவ்வளோ நல்லா ஸ்டாண்ட் பை நின்றுக்கிட்டு இருக்கேன், பெரிய ஒரு பேக் போனால் எனக்கு இருக்கிறதுன்னா என் ஒய்ஃபு தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவார்டு. அது எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியல, அது இறைவனாக எனக்கு கொடுத்தது. தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவில் வந்து தாரத்துக்கு பின் அவளே எனக்கு இன்னொரு தாய் தான். அவள் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல இப்படி நின்றுருக்கவே முடியாது. ஸோ ஐ ஆம் பேக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, ரோபோ இஸ் பேக். ரோபோவுடைய ரெக்கார்டெல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான், ரோபோவுக்கு எண்டு கார்டு போட்டாச்சுன்னு நினச்சிருப்பாங்க. எண்டு கார்டு இல்லை, எடுத்துப்பாடு அவனுடைய ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி மீண்டும் என்னை களமிறங்க வச்சு என்னை இப்படி நிப்பாட்டி அழகு பார்ப்பேன்னா அதுதான் மிகப்பெரிய அவார்டு என் ஒய்ஃப் தான். உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னால் என்ன, நமக்கு வந்து எந்த வேலை பிடிக்குதோ அதை பிடிச்சி பண்ணுங்க. அதில் 1008 தோல்விகள் இருக்கும், 1008 அவமானங்கள் இருக்கும், 1008 தடைகள் இருக்கும். நமக்கு தெரியாமல் நமக்கு தெரிஞ்சு கண்ணெதிர நிறைய பேசுவான். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். நமக்கு என்ன ஃபோக்கஸோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. எப்பயுமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு வெற்றியை நோக்கி ஓடணும்னு வச்சுங்களேன். அந்த வெற்றி படையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம ஓட மாட்டோம். இதுதான் வெற்றி கிடச்சிருச்சுல, அப்புறம் என்னென்னு. தோல்வி கிடைக்க தான் அடுத்தடுத்த லெவல் திரும்ப ஓடிக்கிட்டே இருப்போம் லைஃப் லாங். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம்.
ஸோ தோல்வின்றது மிகப்பெரிய சக்ஸஸ். அந்த தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடுங்க. தோல்வி அடைஞ்சிட்டமே, வாழ்க்கையை முடிஞ்சேன்னு விரக்தி அடையாமல் இந்த தோல்வியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு போராடுங்க. திறமையோடு இருங்க. எப்போவுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். அதை எப்பயுமே பண்ணுங்கள். அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். நானே